ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆல்கஹாலில் ஆல்கீன்லேருந்து எப்படி வந்து நம்ம தயாரிக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ ரீட் பண்ணுறேன், கவனிங்க. ஆல்கீன்களின் இரட்டை பிணைப்பின் குறுக்கே கந்தக அமிலத்தின் முன்னிலையில் நீர் மூலக்கூறு சேர்க்கை வினை புரிவதால் ஆல்கஹால் உருவாகின்றன. இச்சேர்க்கை வினையானது மார்கானிகாஃப் வினையை பின்பற்றி நிகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அல்கீன்களின் ஒரு அல்கீன் வந்து எக்ஸாம்பிள், அல்கீன்களின் ஒரு இரட்டை பிணைப்பின் குறுக்கே கந்தக அமிலத்தின் முன்னிலையில் ஒரு நீர் மூலக்கூறு வந்து சேர்க்கை வினை புரியறதுனால தான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா ஒரு ஆல்கஹால் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேர்க்கை வினை அப்படிங்கிறது மார்கோனிகாஃப் வினையை பின்பற்றி நிகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது மார்கோனிகாஃப் விதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. மார்கோனிகாஃப் விதி அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியுமா? தெரியாது. வாங்க பார்க்கலாம். நம்ம 11th புக்கவே ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சீர்மையற்ற ஆல்கீனுடன் ஹைட்ரஜன் ஹாலைடு வினைபுரியும் போது அதிலுள்ள ஹைட்ரஜனானது அதிக ஹைட்ரஜன் அணுக்களுடைய கார்பனிடமும் ஹாலஜனானது குறைந்த ஹைட்ரஜன் அணுக்களுடைய கார்பனிடமும் சேர்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சீர்மையற்ற ஆல்கீனுடன் ஒரு ஹைட்ரஜன் ஹாலைடு வந்து வினைபுரியும் போது அதிக ஹைட்ரஜன் அணுக்களுடைய கார்பனிடமும் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது அதுவே குறைந்த ஹைட்ரஜன் அணுக்களுடைய கார்பனிடம் சேர்க்கணும். இதை வந்து ரெண்டாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆல்கீன் மற்றும் ஆல்கைன்களின் சேர்க்கை வினைகளில் வினைக்காரணியின் அதிக எலக்ட்ரான் கவர்தன்மையுடைய பகுதியானது இரட்டை பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள கார்பன்களின் குறைவான ஹைட்ரஜனை கொண்டுள்ள கார்பனில் சென்று சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கிறது கூட போய் ஹைட்ரஜன் வந்து அந்த ஹைட்ரஜன் வந்து அதிக ஹைட்ரஜன்களுடைய கார்பனிடம் போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே இப்போ நம்ம தண்ணி சேர்க்கும்போது அப்புறம் அந்த வந்து H+OH- பிரிக்கலாம். அப்போ அதில் வந்து அந்த H+ அப்படிங்கிறது அதிக ஹைட்ரஜனுடைய கார்பனோட போய் சேரும். அதுவே அந்த OH அப்படிங்கிறது குறைவான ஹைட்ரஜன் அணுக்களுடைய கார்பனிடம் போய் சேரும். அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க படிக்கலாம். எக்ஸாம்பிள், CH3 பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2 புரோப்பிலின். இதை H2O அடர் கந்தக அமிலத்தோட முன்னிலையில் கான்சன்ட்ரேட்டர் H2SO4 முன்னிலையில் பண்ணும்போது H+OH- பிரிக்கலாம். அப்போது H+ போய் எங்கே போய் சேரும்? அதிக ஹைட்ரஜனுடைய கார்பனிடம் போய் சேரும். அதுவே OH- வந்து என்னாகும்? குறைவான ஹைட்ரஜனுடைய கார்பனிடம் போய் சேரும். அப்போ CH அதில் ஒரு பாண்டை போய் பிரேக் பண்ணிவிட்டு இது போய் OH போய் சேர்ந்துடும். இந்த H போய் சேர்ந்து CH3, அதாவது CH3 பாண்ட் CHOH பாண்ட் CH3. அவ்வளோதான். ப்ரோப்பன் 2 நம்மளுக்கு வந்து ஆல்கஹால் வந்து கிடச்சிது. அதாவது மார்கோனிகாஃப் விதியை பின்பற்றி நிகழ்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதாவது அதிக ஹைட்ரஜனுடைய கார்பனிடம் போய் H+ போய் சேரும். குறைவான ஹைட்ரஜனுடைய கார்பனிடம் வந்து OH வந்து போய் சேரும். அதை தான் சொல்ல வராங்க. இதை மட்டும் நான் வச்சுட்டு ரொம்ப ஈஸி ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன அப்படிங்கிற மேட்ரை வந்து எழுதிடலாம். அவ்வளோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.